இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைக்கு இயேசுவோடு கூட என்ற நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் நாங்கள் மிக மகிழ்ச்சி அடைகிறோம். ஆராதனையோடு கூட இயேசுவின் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். வாங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தில் அன்பான வாழ்த்துக்கள். அருமையான காலவழியில் ஒரு அருமையான ஒரு குட்டி தலைப்பு என்ன தெரியுமா? உன்னுடைய கை உன் விரோதிகளின் மேல் உயரும் என்று ஒரு அருமையான தலைப்பு. அதை சார்ந்து வசனங்கள் இருக்கிறது. மீகா 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் பாருங்கள். உன்னுடைய கை உன் விரோதிகளின் மேல் உயரும், உன் சத்துருக்கள் எல்லாரும் உன் கரத்திலே கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இது வாக்குத்தத்தம். இந்த உலக வாழ்க்கையில பார்க்கும் பொழுது நம்மை சுற்றிலும் ஏராளமான சத்துருக்கள், ஏராளமான புறமின் மக்கள். இந்த பொல்லாத உலக வாழ்க்கையில நாம் உலகத்தில் நிம்மதியாக வாழவே முடியாது. இவைகளை அறிந்த ஆண்டவர் சொல்லுகிறார், உன் சத்துருக்கள் மத்தியில உன் கை உயர்த்தப்படும், உன் வாழ்க்கை மேன்மைப்படும், உன்னை காப்பாற்றுவேன், உன்னை தப்புவிப்பேன். எவ்வளவு அருமையான வாக்குத்தத்தம் பாருங்கள். நாம் ஆராதிக்கிற ஆண்டவர், நாம் நேசிக்கிற ஆண்டவர் நம்மேல் எவ்வளவு கருணை பாருங்கள். உங்களை சுற்றிலும் சத்துருக்கள் உண்டா? உங்க வேலை மேல, குடும்ப வாழ்க்கையில, உங்க வியாபாரத்துல, தனிப்பட்ட வாழ்க்கையில, இவெல்லாம் பார்த்து பார்த்து நீ சோர்ந்து போய் உட்கார்ந்திருக்கலாம். உன்னை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், மீகா 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை எடுத்து இப்போது வாசித்து உடைய கரங்களை மேலே கையை வைத்து ஜெபித்து பாருங்கள். சத்துக்களை உங்களுடைய கரங்களில் கர்த்தர் கொடுத்து உங்களை மேன்மைப்படுத்தி அதே இடத்துல உங்களை உயர்த்த தேவன் வல்லவராய் இருக்கிறார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபிப்போம். பரலோக பிதாவே, சத்துருக்கள் மத்தியில உம்முடைய ஜனங்களாக எங்களை உயர்த்த வல்லவர். தேவனுடைய சமூகங்களை மூடிக்கொள்ளும்படி ஜெபிக்கிறோம். செய்தி கேட்கிற ஒவ்வொரு வாழ்க்கையில சத்துருக்களும் அந்த பிள்ளைகளை உயர்த்தி வெற்றியை ஜெயத்தை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.